ஹோல் பாயில்ட் எக் 8 on 10ங்க. ஈஸி டு ப்ரிப்பேர், பயோஅவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து 13 grams per 100 grams இருக்குங்க அண்ட் ஹோல் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அது எக் ஒயிட் 8 on 10 கொடுக்கலாம். அதில் வந்து அந்த அவிடின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் நிறையா இருக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு எக் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஃபுல்லாக வித் எல்லோ எடுத்துக்கிறது பெட்டர். எக் யோக் 8 on 10 16 grams per 100 grams of protein இருக்குங்க. அது ஒரு wholesome food and hormonal synthesisக்கு help பண்ணும் and it's rich in vitamins like A, D, E, K and it's also for people who require extra calories. half boiled is good. It's rich in vitamin B's, so I would give 6 on 10 for it. Omelette கொஞ்சம் நிறைய veggies add பண்றீங்கன்னா it is okay, but oil கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. So I would give 6 on 10 for it. எக் மசாலா ஆர் கொத்து எக் மசாலா கொத்து 0 or minus, ஏன்னா அதில் நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்க மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி எக்கே எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த ரேட்டிங்கில் உங்களுக்கு எது ஹெல்த்தியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக் சாப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் எக் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது ஹெல்த்தியாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். டேக் கேர், பை.